கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கோடியற்புதர் புனித அந்தோனியாருடைய பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய பெருவிழா நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். உயிர்த்த ஆண்டவர் தரக்கூடிய நிறை ஆசீர், நிறை அமைதி, நிறை மகிழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்க இந்த திருப்பலிகளை ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஈஸ்டர் இஸ் நாட் அ ஃபெஸ்டிவல், இட் இஸ் அவர் ஐடென்டிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஆண்டவருடைய உயிர்ப்பு என்பது ஒரு விழா அல்ல, மாறாக அதுதான் நம்முடைய அடையாளம். கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் என்னவென்றால் ஆண்டவருடைய உயிர்ப்பு தான். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எனவே நம்முடைய கீதம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அல்லேலூயா என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போம் இந்த அல்லேலூயா கீதத்தை. என்றால் ஆண்டவர் நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். நாமும் அவரை போல ஒரு நாள் இறப்போம். ஆனால் இறப்போடு நம்முடைய வாழ்வு முடிவடைவதில்லை. ஆண்டவரை போல உயிர் பெற்றெழுந்து அவரோடு விண்ணகத்திலே இருப்போம் என்ற நம்பிக்கையை இன்றைய வாசங்கள் நமக்கு கொடுத்து வருகிறது பிரியமானவர்களே. ஏனென்றால் ஆண்டவரை குறித்து பலவிதமான அடையாளங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் இங்கு நீங்கள் பார்க்கக்கூடிய பாஸ்கா மெழுகுதிரி. இதனுடைய அடையாளம் ஆண்டவருடைய உயிர்ப்பின் அடையாளம், அவருடைய திருவுடலை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய திருவுடலை குறிக்கக்கூடிய வேறு அடையாளங்கள் ஏதாச்சும் தெரியுமா? நற்கருணை, பலிபீடம், திருச்சபை, இவையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருவுடலை குறிக்கக்கூடிய அடையாளங்கள். எனவே இந்த பாஸ்கா மெழுகுதிரை அடிப்படையாக கொண்டு என்னுடைய மறையுரையை கொடுக்க ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில எழுத்துக்கள் இருக்கா? என்னென்ன இருக்கு? ஆல்ஃபா, ஒமேகா. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆல்ஃபா என்று சொல்லும் பொழுது தொடக்கமும் இறைவன்தான், முடிவும் இறைவன்தான், காலங்களும் நேரங்களும் அவருடையன. எனவேதான் 2025 என்ற எண்களும் பொறிக்கப்பட்டிருக்கும். எனவே அனைத்திற்கும் ஆதிகாரணம் கடவுள்தான். இந்த உலகை படைத்தவர் கடவுள், நம்மை படைத்தவர் கடவுள். நாம் எங்கிருந்து வருகிறோம்? கடவுளிருந்து வருகிறோம். நாம் எங்கு செல்வோம்? கடவுளிடம் செல்வோம். எனவே அனைத்திற்கும் ஆதிகாரமாக இருக்கக்கூடிய கடவுளிடம் நாம் தஞ்சம் அடைய வேண்டும். அவரிலே நாம் நம்முடைய நம்பிக்கை பதிக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் அழகாக சொல்கிறது. அப்ப யார் மீது நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே? உயிர்த்த ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவரிடமே வாழ்வு உண்டு, அவரிடமே நமக்கு நிலைவாழ்வு உண்டு. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவை நம்புவதே நிலை வாழ்வு. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எனவே எனக்காக இயேசு கிறிஸ்து இந்த மனு உலகத்திலே, இந்த மண்ணகத்திலே மனுவுரு எடுத்து வந்தார். எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எனக்காக இறந்தார், எனக்காக ஆண்டவர் உயிர்த்தார் என்று நம்புவதுதான் நிலை வாழ்வின் முதல் படி. எனவேதான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே குருவானவர் இது நம்பிக்கையின் மறைப்பொருள் என்று சொல்லும் பொழுது இறை மக்களாக நீங்கள் ஒரு பதிலை சொல்வீர்கள். என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறீங்க. எனவே பிரியமானவர்கள், நம்முடைய நம்பிக்கையின் அடையாளம், நம்முடைய விசுவாசத்தின் ஊற்று இயேசு கிறிஸ்து தான். அவரிடம்தான் நமக்கு வாழ்வு உண்டு. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனம் படித்திருக்கின்றா தெரியும். நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று ஆண்டவர் இயேசுவே தன்னை குறித்து நமக்கு எண்பித்து காட்டுகிறார். எனவே வாழ்வு தரக்கூடியவர் ஒருவர் இந்த உலகத்திலே இருக்கிறார், இருந்தார், இருப்பார் என்றால் அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமே என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது முதல் சிந்தனை. இரண்டாவது, இன்றைய நற்செய்தியில் நீங்கள் பார்த்திருக்கின்றால், ஆண்டவருடைய மந்தையைச் சேர்ந்தவர்கள் அவருக்கு செவி மடுப்பார்கள். அப்ப நம்ம யாருக்கு செவி மடுக்கணும்? இயேசு கிறிஸ்துவை நம்புறோம், ஓகே, வெரி குட். அப்ப யாருக்கு செவி மடுக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய ஆயன், அவர்தான் நம்முடைய ஆயன். பிரைஸ் லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி,
இயேசுவுக்கே மகிமை. எனவே இயேசுடைய குரலுக்கு நாம் செவிமடுக்கக்கூடிய அவரது மந்தைகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இறைவன் நம்மை பெயர் சொல்லி தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அழைத்திருக்கிறார் கிறிஸ்தவர்களாக இருக்க. இன்றைய முதல் வாசத்தை கவனிச்சிங்கல்ல, அந்தியோக்கியர்கள் தான் முதலிலே கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அப்ப கிறிஸ்தவர்கள் என்று நாம் பெருமிதமாக சொல்கிறோம். நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார், கடவுள் என்னை தேர்வு செய்திருக்கிறார் என்றால் நாம் யாருக்கு செவிமடுக்க வேண்டும்? இயேசுடைய குரலுக்கு, நல்லாயனுடைய குரலுக்கு செவிமடுக்க வேண்டும். அப்ப நிரந்தரமாக இருக்கக்கூடிய நல்லாயன் இயேசுடைய குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். அதைத்தான் பாஸ்கா மெழுகுதிரியினுடைய மேல் பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. பிரியமானவர்களே, மேல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? எரியும் திரி, ஒளி. யார் ஒளி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இயேசுவே இந்த உலகின் ஒளி, மீட்பர். அவருடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தினால் நீங்களும் நானும் இந்த உலகமும் மீட்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் தஞ்சம் புகுவோர், அவரிடம் நம்பிக்கை கொள்வோர், அவரை பின்பற்றுவோர் இருளிலே நடக்க மாட்டார்கள், ஒளியின் பாதையிலே செல்வார்கள். அப்ப நான் இயேசுடைய குரலுக்கு நான் செவி மடுக்கணும் ஃபாதர், நான் கேட்கிறேன் அப்படின்னா அவருடைய வார்த்தையை நாம் வாழ்வாக்க வேண்டும். கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை நாம் பின்பற்ற வேண்டும். அப்ப இயேசுதான் எனக்கு ஒளி, இயேசுதான் எனக்கு வாழ்வு என்று நான் நம்புகிறேன், அறிக்கையிடுகிறேன் என்றால் அந்த இருளிலே நாம் நடக்கக்கூடாது. தவ காலத்தில் 40 நாட்கள் பல வாக்குறுதியில் கொடுத்துருப்போம். பொய் பேச மாட்டேன் ஃபாதர், குடிக்க மாட்டேன் ஃபாதர், சிகரெட் பிடிக்க மாட்டேன் ஃபாதர், சீரியல் பார்க்குறது குறைச்சிக்குவேன் ஃபாதர், செல்ஃபோன் பயன்படுத்த மாட்டேன் ஃபாதர், பல வாக்குறுதிகள் நம்ம எடுத்திருப்போம். ஆமாம் தானே? இது எப்படி என்றால் நம்முடைய வாழ்வின் நீட்சியாக தொடர வேண்டும். பொதுவாகவே உளவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள், பிரியமானவர்களே, எந்த ஒரு பழக்க வழக்கமும் 21 நாட்கள் நாம் பின்பற்றும் பொழுது அது நம்முடைய வாழ்வின் அங்கமாக மாறிவிடும். நான் காலையில் 5 மணிக்கு எந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு 21 நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன், தொடர்ந்து அதுவே வந்துடும் உங்களுடைய வாழ்க்கையின் அங்கமாக. அப்போ 40 நாட்கள் நான் பின்பற்றிருக்கேனே ஃபாதர், பிறருக்கு உதவி செஞ்சுருக்கேன், அன்பா பேசியிருக்கேன், கோபப்படலை, கெட்ட பழக்கம்லாம் நான் விட்டுட்டேன், ஏன் அதை தொடர்ந்து செய்ய முடியல? செய்யணும். செய்யும் பொழுதுதான் நாம் ஒளியின் மக்கள். இல்லை என்றால் இருளுக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். பிரியமானவர்களே, சாத்தானுக்கு அடிமையாகி விடுகிறோம். விழிப்பாக இருந்து ஆன்மாவை மீட்டுக் கொள்ளுங்கள். எனவே ஒளியான இறைவனிலே நாம் தஞ்சம் புக வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படைய வேண்டும். அப்படி என்ன சொன்னார் ஃபாதர் ஆண்டவர்? அது 3வது செய்தி. என் ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவி மடுக்கின்றன, அவை என்னை பின்தொடர்கின்றன. நான் இயேசுவை பின்தொடர்றேன் ஃபாதர். பின்தொடர்னா என்ன செய்யணும்? எவ்வளோ ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டாரு. சுருக்கமாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். 3வது டிப்ஸ், எதை பின்பற்ற வேண்டும்? ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 14 இறைவசனம் 17 அழகாக சொல்கிறது. இறையாட்சியின் விளிம்புகளுக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும். இறையாட்சி என்பது உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக அது தூய ஆவி அருளும் நீதியை அடிப்படையாக கொண்டது, உண்மையை அடிப்படையாக கொண்டது, மகிழ்ச்சியை அடிப்படையாக கொண்டது, அமைதியை அடிப்படையாக கொண்டது, இரக்கத்தை அடிப்படையாக கொண்டது. அப்ப கிறிஸ்தவர்கள் என்று பெருமையாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் என்றால், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், கிறிஸ்துதான் என்னுடைய மீட்பர் ஆண்டவர் என்று நாம் அறிக்கையிடுகிறோம், நம்புகிறோம் என்றால், பிரியமானவர்களே, அதை நம்முடைய செயல்களால் என்பித்து காட்ட வேண்டும். செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம், அவ்வளவுதான். அப்ப நான் ஆண்டவர் இயேசுவை நம்புகிறேன், அவரிடம்தான் என் வாழ்வு உண்டு, அவர் தான் என் பாதைக்கு ஒளி அப்படின்னு நான் அறிக்கையிடுகிறேன் ஃபாதர். ஆனா எதையுமே நான் பின்பற்றதில்லை, உண்மை பேசுறதே இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, அப்பா அவங்களாம் கிறிஸ்டின்ப்பா, உண்மைதான் பேசுவாங்க அப்படின்னு சொன்ன காலம் இருக்கு. கிறிஸ்டின்ப்பா, அவங்ககிட்ட போய் ஏதாச்சும் உதவி கேட்டால் செய்வாங்க அப்படின்னு சொன்ன காலம் இருக்கு. அப்பா அவங்க கிறிஸ்டின்ப்பா, அவங்க யார்கிட்டையும் சண்டை சச்சரவுக்கு போக மாட்டாங்க சொன்ன காலம் இருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனால் இன்று நம்மை பார்த்து அப்படி சொல்வார்களா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க? அப்போ நாமும் இந்த உலகத்தோடு, இந்த உலக போக்கிலோடு சாத்தானுக்கு அடிமையாகி கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, கோடி அற்புதர் அந்தோனியார் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நற்செய்தியின் விளிம்புகளுக்கு ஏற்ப வாழ்ந்தவர், நற்செய்தியை உறுதியாக போதித்தவர். அவருடைய நற்செய்தி கேட்க மீன்களெல்லாம் வந்தது என்று நாம் கேட்கிறோம். அப்ப எத்தனையோ குருக்கள் எத்தனையோ பிரசங்கம் கொடுக்குறாங்க, எவ்வளோ மறையுரை கொடுக்குறாங்க, எத்தனையோ திருப்பலியில் நம்ம பங்கெடுக்கிறோம். நம்முடைய வாழ்வு ஏன் இன்றும் மாறாமல் இருக்கிறது? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்கக்கூடிய நாம் அதை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே உண்மை இருக்க வேண்டும், நீதிக்கு குரல் கொடுக்க வேண்டும், அமைதியை ஏற்படுத்தக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும்,
பிறர் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறர் மீது நாம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவத்தின் விழுமியங்கள், கிறிஸ்தவ பண்புகள். அதைத்தான் நமக்கு இந்த பாஸ்கா மெழுகுதிரி உணர்த்துகிறது. மூன்றாவது செய்தி பார்த்தீங்கன்னா 5 திருக்காயங்கள். யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவுடைய 5 திருக்காயங்களை குறித்து காட்டுகிறது. ஏன் ஃபாதர் அது இருக்கணும்? உயிர் தாண்டவருக்கு அந்த காயங்கள் இருக்க வேண்டுமா? நிச்சயம் கிடையாது. பேராயர் ஃபுல்டன்ஷின் மிக அழகாக சொல்வார், வித்தவுட் குட் ஃப்ரைடே தேர் வில் நாட் பி ஈஸ்டர். தமிழில் சொல்லணும்னா, புனித வெள்ளி இல்லாமல் உயிர்ப்பு ஞாயிறு கிடையாது. துன்பம் இல்லாமல் நிரந்தரமான இன்பம், அமைதி கிடையவே கிடையாது. எனவேதான் இயேசு கிறிஸ்து நமக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருமே துன்பங்களை தாங்கித்தான் ஆக வேண்டும், சிலுவைகளை சுமந்துதான் ஆக வேண்டும். அதனால தான் இயேசு அழகா சொல்வார்ல, என்னை பின்பற்ற விரும்புவோர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வரட்டும். வரியா வரலையா உன் இஷ்டம், இட்ஸ் ஓப்பன் இன்விடேஷன். வரியா அது உன்னுடைய விருப்பம். அந்த சுதந்திரத்தை இறைவன் கொடுக்கிறார். அப்போ நான் இயேசுவை முழுமனதாக ஏற்றுக்கொள்கிறேன் ஃபாதர், அவரிடம் நம்பிக்கை கொள்கிறேன் ஃபாதர் அப்படின்னா அன்றாடம் சிலுவையை சுமந்து நாம் செல்ல வேண்டும். அப்போ அந்த சிலுவை என்ன ஃபாதர்? அதுதான் நீதி, அதுதான் உண்மை, அதுதான் இரக்கம், அதுதான் பிறரை அன்பு செலுத்தல், அதுதான் அமைதியை ஏற்படுத்துது. எனவே இந்த கிறிஸ்துவின் விழுமியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நாம் நடக்கும் பொழுது துன்பங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆனால் பிரியமானவர்களை மறந்து விடாதீர்கள், துன்பத்திற்கு பிறகு நிரந்தரமான அமைதி இருக்கிறது. அந்த அமைதியை தரக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுதெல்லாம் இந்த செய்தியை தருகிறார். என்ன சொன்னார்? உங்களுக்கு அமைதி உரித்தாக. அப்போ அந்த நிரந்தரமான அமைதி விண்ணகத்திலே எனக்கு கடவுள் தருவார் என்று நான் நம்புகிறேன் என்றால் அந்த விண்ணகம்தான் நம்முடைய நிரந்தரமான வீடு என்பதை அறிந்து கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3வது அதிகாரம் 20வது வசனம் அழகாக சொல்கிறது, விண்ணகமே நம்முடைய தாய் நாடு, அங்கிருந்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என உறுதியோடு காத்திருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய 2வது வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம் என்றால் இந்த மண்ணகத்திலே அந்த ஆயனுடைய குரலுக்கு செவிமடுப்போம், அவரை தொடர்ந்து பின் செல்வோம். அப்பொழுது விண்ணகத்திலே நமக்கும் நிச்சயம் இடமுண்டு என்ற நம்பிக்கையோடு அந்த கிறிஸ்துவின் விழுமியங்களை பின்பற்றக்கூடிய உன்னத கிறிஸ்தவர்களாக வாழ வரம் வேண்டி நம்மை தேடி வரக்கூடிய நற்கருணை ஆண்டவரிடம் சிறப்பாக ஜெபிப்போம். இறை ஆசிரை பெறுவோம். ஆமீன்.